நாளை 21ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் செயற்பாடுகளுக்கான யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து 511 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் உட்பட ஆவணங்கள் அனைத்தும் இன்று பஸ் வண்டிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு மற்றும் எழுவதீவு பிரதேசங்களுக்கான வாக்குப்பட்டிகள் கடல் படையினுடைய பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. 511 வாக்களிப்பு நிலையங்களுக்கு உரிய வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் உட்பட அனைத்து ஆவணங்களும் அங்கு சென்றடைந்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 4,98,280 வாக்காளர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்ற அனைவரும் காலையிலே 7 மணி முதல் உங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து உங்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை பேணிக்கொள்ளுமாறு உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 46 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தும் சட்டமீறல்களாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்கெண்ணல் நிலையமாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 2100 போலீசார் இந்த தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மத்திய கல்லூரிய வளாகம் போலீசாரினரும் விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பிலே கையளிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வடமராட்சியினுடைய வியாபாரி மூலை பகுதியிலே வசித்து வருகின்றார்கள். அவர்களுக்குரிய போக்குவரத்து வசதிகள் இடம்பெயர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்குரிய போக்குவரத்து வசதிகள் வாக்களிப்பதற்காக நாளை காலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசத்திலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் குறித்த வாகனத்தினை பஸ் வண்டியினை பயன்படுத்தி தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் நாளை பிற்பகல் 4:15 மணியிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றன. தபால் மூல வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் 4:15க்கு ஆரம்பமாகும். ஏனைய வாக்குப்பட்டிகள் நாளைய வாக்களிப்பின் பின்னர் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற பின்னர் 6 மணி அளவிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஒருங்கிணைந்ததாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இவரே ஒரு இடைவெளி விட்டு போட்டு விட்டா இவரை இதோட ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பா. மீடியா ஓ அதான் ஃபுல்லா போ.
Ah.